அதுக்குள்ளே சரக்கு முடிஞ்சு வச்சா ஒரே மயான அமைதியாக இருக்கே. தீப்பெட்டி எங்கே வச்சேன்? இந்த இருக்கு. பீடி பீடி தாண்டா. ஏழைக்கேத்த எல்லூருண்டா. சரக்குக்கும் சும்மா அந்த பீடிக்கும். அது சவுண்டு போடுறது பிரம்ம கண்ணா இருக்குதுக்கேவா? ஏன்டா வேண்டாமா? வேணாம் 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 என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு விட மாட்டேன் விட மாட்டேன். ஒருவேளை சித்தனா இருப்பானோ? ஒருவேளை சித்தனா இருப்பானோ? வேணாம் 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 வேணாம். அவனே தான், இது அவன் தான், இது அவனே தான், அவனே தான். வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா. அண்ணே ஒரு 1/2 டீயே போடுங்க. உனக்கு இதே வேலையா போச்சு இல்ல? என்ன ரொம்ப சோகமா இருக்க? யூடியூப்ல இந்த வாரம் கண்டென்ட்டே இல்லாம இருக்கேனே. உனக்கு கண்டென்ட் தானே வேணும்? ஆமாண்ணே. இன்னைக்கு வந்த பேப்பர்ல 3வது பக்கத்தை பாரு, அதுல உனக்கு தேவையான கண்டென்ட் கிடைக்கும். அப்படியாண்ணே? அப்படி என்ன கண்டென்ட்டா இருக்கும்? சரி பார்ப்போம். எங்க இருக்கு கண்டென்ட்டு? ஓ இந்தா இருக்கு. நல்ல கண்டென்ட்டாக இருக்கே. என்னது? சித்தரின் சாபத்தால் பலியாகும் கிராம மக்கள். செம கண்டென்ட்டாக இருக்கே. நம்ம டைம் 10 சேனலுக்கு இந்த வார கண்டென்ட்டே இதுதான். அட்ரஸ் கேட்டது தப்பாடா, இப்படி அடைய விட்றானுங்களாடா. ஐயா இனிமேல் நம்மளால் நடக்க முடியாது. எவனாவது வரானான்னு பார்ப்போம். ஐயா லிஃப்ட்டு ஐயா, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன தம்பி? சார் இந்த சித்தர் இறந்ததா சொல்கிறாங்களே, அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் சார். யார் தம்பி? நானும் அந்த ஊரை தாண்டி தான் போகிறேன். ஓ அப்படியா சார்? அந்த ஊருகிட்ட உன்னை நான் இறக்கி விட்டு போகிறேன். நன்றி சார். என்ன தூரம் தம்பி, உன்னை நான் அந்த ஊர்லேயே பார்த்தது இல்லையே. நான் அந்த ஊருக்கு புதுசு சார். நான் ஒரு யூடியூபர் சார். ஓ யூடியூபரா? ஆமாம் சார். அந்த சித்தரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு போகிறேன் சார். சார் நீங்கள் போலீஸ் தானே? ஆமாம் தம்பி. என்ன சார் போலீஸுன்னு சொல்கிறீங்க, புல்லட்டில் வராமல் பைக்கில் வரீங்களே சார்? போலீஸ்னாலே கெத்து தான், புல்லட்டு பேசாது, போலீஸ் யூனிஃபார்ம் தான் பேசும். அந்த சித்தரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லுங்கள் சார். சித்தனை பற்றி என்னப்பா சொல்ல, ஒரு காலத்தில் இந்த ஊர் ஓஹோன்னு இருந்துச்சு. ஐயா என் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா ஐயா? நடக்கும் ஐயா. இவன் ஒருத்தன் எங்கேயா இருந்த பிச்சைக்காரன் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். இவன் என்ன நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடவா போகிறான்? பிச்சைக்காரன் இல்லை தம்பி, நம்ம மனசில் நினச்சது எப்படி இவருக்கு தெரியுது? ஐயா இவனை மன்னிச்சுக்கோங்க ஐயா. அது எட்ட மனசு, அதை விட்டுடு. உன்னுடைய நிதானத்தை மட்டும் இழக்காது. நேற்று அந்த சித்தர் சொன்ன அருள்வாக்கு என் லைஃபே மாத்திருச்சுடா. நான் தான் சொன்னேன் இல்லை. ஏய் அங்கே பாருடா, ஏய் சித்தர்டா, அந்த குளத்தில் பாருடா. ஆமாடா, வாடா டே வாடா. ஐயோ யாரோ எப்படி பண்ணா? ஐயோ போடா, தூக்குடா வாடா வாடா. ஐயோ 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 ஐயோ.
2 பேர் அருள்வாக்கு கேட்க போயிருக்காங்க. அப்பதான் அந்த சித்தர் குளத்துல இறந்து கிடந்திருக்காரு. இப்படிதான் தம்பி, சித்தர் இறந்தது ஒரு மர்மமாவே இருக்கு. அந்த கேஸை முடிக்க முடியாம சவ்வா இன்னும் இழுத்துட்டு இப்படியே நேரா போயிட்டு அண்ணா லெஃப்ட் கட் பண்ணு அண்ணா. ஒரு ஊர் தெரிய பாரு. ஆமாம் சார். அதான் அந்த ஓகே சித்தர் சார். இருந்த ஊர். போயிட்டு அங்கே போயிட்டு உனக்கு என்ன தேவையோ ரொம்ப விசாரிச்சு. நன்றி சார். போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. நம்ம இன்ஸ்பெக்டரு சொல்லுங்க சார். கண்ணையா, அதுக்குண்டான நேரம் வந்துருச்சு. இத்தனை சிறு ஓகே சார். சித்தா, இன்னையோட தவத்தை முடிச்சிரண்டா. சாவுடா 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 சாவுடா. சாவுடா. கண்ணாயிரம் அவரை என்னடா பண்ற? துரையா, நான் என்னடா சொன்னேன், நீ என்னடா செஞ்ச? துரையா, அது நான் அவனை தூக்கில இல்லடா போட சொன்னேன், நீ என்னடா செஞ்ச? துரையா, நீங்கள் தானே சொன்னீங்க எப்படியாவது உன்னை சாகடிக்கணும்னு. அதுதான் நான் முடித்தேன். ஆமா, நான் தான் கொல்ல சொன்னேன். என்ன கண்ணையா? சொல்லுங்க ஜமா. இந்த செத்து கிடக்கான சித்தன், இந்த சித்தன் பேர்ல அப்பன் இருக்கான அப்பன், என்ன பெத்த அப்பன் சொத்தை பூரா அந்த சித்தன் பேர்ல எழுதி வச்சுட்டான். ஆனா அதனுடைய மதிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அதனால தான் ஒன்ன வச்சு நான் போட வச்சேன். துரையா, இவரு தான் சித்தராச்சே. இவருக்கு தான் மரணமே இல்லைன்னு சொல்கிறாங்களே ஐயா, இது உண்மைதானே ஐயா? அது எனக்கு தெரியாதா? அதனால தான்டா ஒன்றை வச்சு அவனை முடித்தேன். துரையா, சித்தர்களுக்கு மறுஜென்மம்னு ஒன்று உண்டாயா? ஏய், மறுஜென்மமாவது மண்ணாங்கட்டியாவது தூக்கி போடு குளத்துல. சரிங்க ராஜம்மா. ஹலோ துரையா, சித்தனை தேடி ஒருத்தன் வந்திருக்கான். நான் பார்த்துக்கிறேன்டா அவனை. இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன். எந்த தடயமும் இல்லாமல் அழிச்சிருங்க. இந்த ஊரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாயிருச்சு ஐயா. நான் ஒருத்தன் வாரான், இவன்கிட்ட கேட்போம். அண்ணே, சித்தர் வாழ்ந்ததா சொல்கிறாங்களே, அந்த இடம் எங்கே இருக்குது? அண்ணே நேராக போங்கண்ணே. பாருங்க அந்த அப்படியாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. மக்களே, இங்கே பாருங்கள், இங்கே தான் சித்தர் வாழ்ந்ததாகவும் இங்கே பல மர்மங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கதாகவும் சொன்னாங்க. அதை தேடித்தானே வந்திருக்கேன். ஆனால் என் கண்ணுக்கு இங்கே ஒன்றுமே தெரியல, வெறும் மரம் தான் இருக்குது. சித்தர் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குதா, இங்கே தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. நான் இது கண்டிப்பாக உண்மை இல்லை, இதில் பல மர்மங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சாமி பேரை சொல்லி ஏதோ ஒரு ஆசாமி செய்கிற வேலைன்னு நினைக்கிறேன். என்ன நமக்கு ஃபோன் பண்ணுறான்? சரி பார்ப்போம். சொல்லு மாப்ள. என்ன மாமா, போட்ட வீடியோலாம் செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்படியா? எப்படி மாமா உங்களால் மட்டும் இது மாதிரி நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்க முடியுது? என்னடா சொல்கிற? அட யூடியூப்பை போய் பாருங்க. அப்படி என்ன இருக்கு? இதில் என்ன இருக்கு? கரெக்டாக தானே போட்டோம். என்னடா இவ்வளோ நேரம் நிற்கிறோம், ஒரு பயமாவும் இல்லையே.
இன்னும் உனக்கு இந்த மண்ணாசை போகலையில இந்த மண்ணோடு மண்ணா போடா. வேண்டாமா